செயல்முறை செலவு கணக்கீட்டு கொஸ்டன் டெக்னக்ஸ் என்பது நிறுவனங்களுக்கு உற்பத்தி, சேவை வழங்குதல் அல்லது பொருட்கள் விற்கும் செலவுகளை கணக்கிடும் முறை. இது விலையிடல் முடிவுகள், பட்ஜெட்டிங் மற்றும் லாபம் மேம்படுத்துவதற்கான உதவியை அளிக்கிறது. கீழே செலவு கணக்கீட்டின் முக்கிய முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1. பூரண செலவு கணக்கீடு அப்சொர்ப்ஷன் கொஸ்டன். விளக்கம்: இந்த முறையில் உற்பத்தி செலவுகளான நேரடி செலவுகள், உருப்படி பொருட்கள், உழைப்பு மற்றும் பரப்புச் செலவுகள், கட்டிட வாடகை, மின், நிர்வாக செலவுகள் அனைத்தும் பொருளுக்கு ஒதுக்கப்படுகின்றன. உதாரணம்: ஒரு கப்ஸ் உற்பத்தி செய்யும் நிறுவனம் கசப்பு கொட்டைகள், உழைப்பு மற்றும் பரப்புச் செலவுகளை பொருள் ஒன்றின் செலவாக பகிர்ந்து கொள்கின்றது. 2. பரிமாற்ற செலவு கணக்கீடு மார்ஜனல் கொஸ்டன். விளக்கம்: பரிமாற்ற செலவு கணக்கீட்டில் மாறும் செலவுகள், நேரடி பொருட்கள், உழைப்பு, மாறும் பரப்புச் செலவுகள் மட்டும் கணக்கிடப்படுகின்றன. நிலையான செலவுகள் கால அட்டவணை செலவுகளாக கருதப்படுகின்றன. உதாரணம்: ஒரு நிறுவனம் ஒரு குச்சியில் மரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்கிறது, அப்போது பரிமாற்ற செலவு கணக்கீட்டில் மரம், உழைப்பு போன்ற மாறும் செலவுகள் மட்டுமே உள்ளன. 3. செயற்பாடு அடிப்படையிலான செலவு கணக்கீடு ஆக்டிவிட்டி பேஸ்ட் கொஸ்டன் ABC. விளக்கம்: இந்த முறை பரப்புச் செலவுகளை அத்தனை செயல்களுடன் ஒதுக்கி கணக்கிடுகிறது. செயல்களில் அதிக நேரம் செலவிடும் பொருட்களுக்கு அதிக செலவு ஒதுக்கப்படும். உதாரணம்: பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனம் அத்தனை பொருட்களின் உற்பத்தி செலவுகளை கணக்கிட உதவுகிறது. 4. வேலையின்மை உற்பத்தி செலவு கணக்கீடு ஜோப் ஓட கொஸ்டன். விளக்கம்: தனிப்பட்ட வாடிக்கையாளருக்கான உற்பத்தி உத்தரவுகளை கணக்கிடும் முறை. நேரடி பொருட்கள், உழைப்பு மற்றும் பரப்புச் செலவுகள் ஒவ்வொரு வேலையின்மைக்கு தனிப்பட்ட முறையில் கணக்கிடப்படுகின்றன. உதாரணம்: ஒரு மர உற்பத்தி நிறுவனம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கான வரிசைகளை உற்பத்தி செய்கிறது. 5. செயல்முறை செலவு கணக்கீடு ப்ரோசெஸ் கொஸ்டன். விளக்கம்: இது உற்பத்தி நிறைவேற்றுவது தொடர்ச்சியாக அல்லது பரவலாக படைப்புகளில் உள்ள தரமான பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எல்லா எடுப்புகளுக்கும் சராசரி செலவு கணக்கிடப்படுகிறது. முற்றுப்புள்ளி. உதாரணம்: ஒரு நீர் பாட்டில் தயாரிப்பு தொழிலில் ஒவ்வொரு பாட்டிலும் செலவு சராசரி செய்யப்படுகிறது. 6. சராசரி செலவு கணக்கீடு ஸ்டாண்டார்ட் கொஸ்டன். விளக்கம்: இதில் பொருட்கள், உழைப்பு மற்றும் பரப்புச் செலவுகளுக்கு முன்கூட்டியே சராசரி செலவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பின்னர் இவற்றின் உண்மையான செலவுகள் மற்றும் சராசரி செலவுகளுக்கு இடையே வித்தியாசம் கணக்கிடப்படுகிறது. உதாரணம்: ஒரு நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கு ஒரு தனி உற்பத்தி தயாரிப்பில் $10 நேரடி உழைப்பு செலவு எதிர்பார்க்கப்படுகிறது, ஆனால் உண்மையான செலவு $12 ஆக இருந்தால் $2 லாபத்தை உறுதி செய்தல். 7. நேரடி செலவு கணக்கீடு டைரக்ட் கொஸ்டன். விளக்கம்: இந்த முறையில் நேரடி செலவுகள் மட்டும் பொருட்கள்